அன்பு நேயர்களுக்கு நன்றிகள்னு வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. அதாவது கேரர் விசாவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்தவங்க 1 இயர் வேலிடிட்டியில் தான் வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருந்துட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கான பதிவு தான் இது. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ்னு தான் இதை சொல்லணும். என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பிப்ரவரி 2022 அதாவது இந்த வருடம் பிப்ரவரி 2023 எக்ஸ்பிரி ஆகக்கூடிய இந்த விசா வந்து இதை வந்து கன்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு எந்த விதமான தீர்மானமும் பார்லிமெண்ட்ல கொண்டு வரல. ஸோ அதனால உங்களுக்கு மினிமம் ஒரு 6 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இல்லை க்ளோஸ் பண்ணுறதா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருட காலம் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு இனி அடுத்த 6 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித பயமும் இல்லாமல் நீங்கள் இங்கே வேலை செய்யலாம். அதாவது இங்கிலாந்தில் வந்து பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் ரொம்ப அதிகம். இந்த சீனியர் சிட்டிசனை வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட்லேருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 50% ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேரர் கேட்டகரியில். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் மேன் பவர் ஷார்டேஜ் இருக்குது. ஸோ அதனால இந்த திட்டத்தை இப்போ முடிச்சுக்கிறது அப்படின்ற எந்த விதமான முடிவுக்கும் அவங்க வரல. அதனால நீங்கள் மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் நீங்கள் அடுத்த 6 மாத காலம் இங்கே வேலை செய்யலாம் என்பதுதான் இந்த ஒரு அவசர பதிவு, ஒரு மகிழ்ச்சியான பதிவுன்னு சொல்லலாம். இது கிடைச்ச உடனே உங்களுக்கு பதிவு செய்யணும் அப்படின்றதுக்காக இமிடியேட்டாக இதை வந்து ஷூட் பண்ணேன் நான். ஓகேங்களா? கட்டாயம் இந்த கேட்டகரியில் வந்திருக்கவங்க இந்த நியூஸ் கேட்கும்போது சந்தோஷப்படுங்கன்னு எனக்கு தெரியும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான மகிழ்ச்சியான நிகழ்ச்சியுடன் நான் வந்து உங்களை சந்திக்க வரேன். இந்த நிகழ்ச்சி இந்த விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி மற்றும் ரவீன் நல்லேந்திரன். நன்றி, வணக்கம்.